ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மே 13, 2024. நமது வாழ்க்கையும் மிக உயர்ந்ததாகும். மேலும் நடக்கக்கூடிய காலகட்டமோ அனைத்திலும் உயர்ந்ததாகும். இப்போது பகவான் நம் முன்னிலையில் வந்திருக்கின்றார். புதிய உலக படைப்பின் மிகப்பெரிய காரியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அவரது அநேக ஆத்மாக்கள் முழுமைத்தன்மையினை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய காலகட்டம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். எவ்வாறு விநாசம் நடக்கும் என்று பாபா நமக்கு கூறியிருக்கின்றார். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளும் ஜோதிடர்களின் கணிப்புகளையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்று பலவிதமான விஷயங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. பலவீனமான மனம் படைத்தவர்கள் அவற்றை கேட்கக்கூடாது. ஆனால் மற்றொரு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்கவில்லை என்றால் எவ்வாறு அவற்றிற்காக தயாராகப் போகின்றோம்? எனவே என்ன விஷயங்களை கேட்கிறோமோ அவற்றை கேட்டு மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். விலகிய நிலையிலிருந்து சாட்சியாளராக இருந்து கேட்க வேண்டும். எந்த உணர்வோடு கேட்க வேண்டுமென்றால், என்னவெல்லாம் நடக்கப் போகின்றனவோ அவைதான் நடந்தாக வேண்டும். இந்த வீடு பழுதடைந்து விட்டது. அது உடைந்து புதுப்பிக்கப்படவே வேண்டும். அது பழையது, உடைந்தே ஆக வேண்டும். அவசியம் உடைக்கப்பட வேண்டும். எனவே வரக்கூடிய பயங்கரமான காட்சிகளை கருத்தில் கொண்டபடி நாம் மிகவும் சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவோம். ஏனென்றால் நாம் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், பலரும் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு பயந்து போகிறார்கள், பதற்றத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள், மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். என்னவாகும் என்று தெரியவில்லையே என்று குழப்பத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் பகல் நேரத்தில் சூரியன் இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. மாலைக்குள் சூரியன் மறைந்து விடுகிறது. பின்னர் இரவு வருகிறது. இருட்டை பார்த்து நாம் பயப்படுகிறோமா என்ன? இரவு வரப்போகிறது என்றால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்கிறோம். நேரத்திற்கு வீட்டிற்கு சென்றடைகிறோம். விளக்கேற்றி வெளிச்சத்திற்கு வந்து விடுகிறோம். இருட்டு வருகிறதே என்று பயந்து கொண்டிருக்கிறோமா என்ன? அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்கிறோம் அல்லவா? ஏனென்றால் இரவு கடந்து செல்வதை யாருமே தடுக்க முடியாது. அதே போன்று வரக்கூடிய காட்சிகளையும் யாரும் தடுக்க முடியாது. என்ன நடக்க வேண்டுமோ அவை நடந்தே தீர வேண்டும். இப்போது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமையை நாம் உணர வேண்டும். அவற்றை நினைவில் வைக்க வேண்டும். நாம் உலக ஆத்மாக்களை பதற்றத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் சரியான பாதையை காட்டுவோம். மேலும் நமது அதிர்வலைகள் மூலமாக முக்தியும் ஜீவன் முக்தியும் வழங்குவோம். மகா விநாசமோ அவசியம் நடக்கப் போகிறது. 3ஆம் உலகப் போரை பற்றி ஏற்கனவே விவரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அணுகுண்டுகளை தயாரித்திருக்கிறார்கள் என்றால் அவசியம் அவற்றை பயன்படுத்துவார்கள். இவ்வுலகில் மதங்கள், இனங்கள் என்று பிரிவினைகள் அதிகரித்து விட்டன. அதர்மமும் பாவங்களும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. எனவே அவை அழிக்கப்பட்டு ஒரு சத்திய தர்மம் அவசியம் நிலைநாட்டப்படும். எனவே இந்த மிகப்பெரிய காரியம் ஏறத்தாழ நடந்து முடிந்தாகிவிட்டது. அதனை பகவான் நேரடியாக செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஆத்மாக்களின் வருகைக்காக இந்த பழைய உலகம் சுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த படைப்பு தெய்வீகமாக போகிறது. இந்த பாரதம் பொன்னான பாரதமாக போகிறது. ஏனென்றால் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே செல்கிறது. மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க முன்னேற்றம் குறைந்துவிடும். உலகில் கூட மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். பகவானோ மொத்தமாக கட்டுப்படுத்திவிடப் போகிறார். அவரோ இவ்வுலகில் புதிய உலகையே கொண்டு வரப்போகிறார். எனவே மகாவிநாசத்தை மட்டும் பார்க்க வேண்டாம். அதை நினைத்து பயப்பட வேண்டாம். வரக்கூடிய அந்த தங்கமான யுகத்தையும் நினைத்து மகிழ்ச்சி அடைவோம். எனவே நாம் சாட்சி பார்வையாளராவோம். சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். பகவான் நம்மோடு இருக்கிறார்.
நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக வேண்டும். சில நல்ல விஷயங்களை பயிற்சி செய்வோமானால் இவ்வுலகில் நடக்கும் சம்பவங்களின் தாக்கத்தில் நாம் வந்துவிட மாட்டோம். ஏனென்றால் நடக்கும் சம்பவங்களின் தாக்கத்தில் மாட்டிக்கொள்வோமானால் நமக்கு உறக்கம் வராது, பதற்றத்திற்கு ஆளாவோம், மன அழுத்தத்தில் மாட்டிக்கொள்வோம். நாமே இவ்வாறு இருப்போமானால் உலக மக்களுக்கு என்ன கொடுக்கப் போகிறோம்? எனவே தனது மனநிலையை பக்குவப்படுத்திக் கொள்வோம். சுயமரியாதை நிறைந்தவராக ஆகிவிடுவோம். இவ்வுலக ஆத்மாக்களுக்கு கொடுப்பதற்காக தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வோம். இப்போதிலிருந்தே நமது இந்த உயர்ந்த காரியத்தை தொடங்கிவிடுவோம். ஓம் சாந்தி.